Hi friends, ஐயோ லைட் பத்தலையா? மின்னலே வா. ஐயோ லைட் பத்தலையா? எக்ஸ்ட்ரா லைட்ஸ் ஆன். வாங்க இப்போ நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸ்கூல் இல்லை இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணாமல் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டர், லைட்டு, மித்த அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி கண்டிப்பாக ஒரு போர்டு தேவைப்படும். இதோட போர்டு தான் ஆர்டினோ. இதோட பேர் தான் ஆர்டினோ. ஸோ ஆர்டினோனா என்ன, இதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டினோ அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம். இது யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு எந்த ஒரு காப்பிரைட் சிஸ்டமே இருக்காது. ஸோ ஈஸியாக யாருனாலும் டெவலப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ப்ரோட்டோடைப் வேணுமோ அதில் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கம்ப்யூட்டர்ஸ் இல்லை ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதில் ப்ராசஸர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டால் இன்டெல், ஏஎம்டின்னு இருக்கும். இதே இது நம்ம ஃபோன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க, ஸ்னாப்ட்ராகன், குவால்காம், மீடியாடெக் அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராசஸர் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த அட்மெகாக்கு யூஸ் பண்ண போகிற ப்ராசஸர் என்ன அப்படின்னா அட்மெகா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அட்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்மெகா இல்லை அட்மெல் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு மோட்டரை மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னொரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணும். இதில் என்னென்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ் மட்டும்தான் உள்ளக்க போகும். ஸோ வாங்க டீட்டெயிலாக என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டினோலே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 17 வகையான ஆர்டினோ இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. மெயினாக வந்து 3 ஆர்டினோஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஆர்டினோ யூனோ, இன்னொன்று ஆர்டினோ நேனோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டினோ மெகான்னு சொல்லி. என் கையில் இருக்கிற இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ மெகான்னு சொல்லுவாங்க. நான் வச்சுருக்க ஆர்டினோ மெகாவுக்கும் மற்றவங்க யூஸ் பண்ணுற ஆர்டினோ மெகாவுக்கும் ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் அதையும் பார்த்துருவோம். வேறு டைப்ஸ் ஆஃப் ஆர்டினோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ நேனோ, ஆர்டினோ ப்ரோ மினி, ஆர்டினோ லில்லி பேட், அப்புறம் ஆர்டினோ எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆர்டினோ ரோபோட்டுன்னு இருக்குது. இது மாதிரி நிறையா ஆர்டினோஸ் இருக்குது. ஸோ இதே நம்ம அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் போர்டு தான். நான் இந்த ஆர்டினோ ஏன் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு 6 months பேக் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காண்டி எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு அது போக சம் ஆக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி எனக்கு ஒரு ப்ராசஸர் வேணும், அதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. அதாவது இன்டெல் 8051 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு. ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட் இதோட காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இதை சூஸ் பண்ணக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு காஸ்ட் கம்மி, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோட ஐசிஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ESP 8266ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐசியும் இருக்குது. ஸோ எனக்கு ஒரே போர்டில் 2 ஆக்ஷன்ஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இது வந்து நான் பெங்களூரில் வாங்கினதால எனக்கு காஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. இந்த ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா அதாவது நான் வச்சிருக்க ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா நோட் MCU ஃப்ரீமேர் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டினோ ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த ஆர்டினோ போர்டையும் நம்ம கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம நார்மலாக ஃபோனில் யூஸ் பண்ணுற டேட்டா கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்க யூஸ் பண்ணுற ஆர்டினோஸில் வந்து 2.0 கேபிள்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது டைப் B கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே தான் UNOக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த போர்டை பவர் பண்ணுறதுக்கு பவர் போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது DC 7 volt 16 volt கொடுத்துக்கலாம். அதில் மேக்ஸிமம் 12 volt யூஸ் பண்ணுறது சேஃப்டி. நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டரையும் இந்த ஆர்டினோ போர்டை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு USB டேட்டா கேபிள் போடுற போர்ட் ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்யூட்டரையும் இதை கனெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி இல்லை ஏதாச்சும் இல்லை ரன் ஆகலை அப்படின்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பட்டன். ஆர்டினோவில் அட்மெகா சிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதுதான் அந்த அட்மெகா சிப்பு. இந்த சிப் தான் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ்லாம் கொடுக்குது. இதுக்கு பேர் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்ன பண்ணால் ஒரு டைமை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அது உள்ளக்க டைமை மெஷர் பண்ணும். இதுதான் ஸ்விட்சிங் போர்ட்ஸ். அதாவது இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஆர்டினோ போர்ட்ஸ், அதாவது ஆர்டினோ ப்ராசஸ் பண்ணுற பார்ட்ஸ் பூரா இங்கே இருக்குது. இது வந்து ESP 8266. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா TX RX அப்படின்னு இருக்கும். அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, RX அப்படிங்கிறது ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இந்த போர்ட்ஸ் ரெண்டுமே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது புறாமே பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் அண்ட் இதில் ஃபுல்லாமே டிஜிட்டல் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுறது. இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 54 டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து அனலாக டிஜிட்டல் போர்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ் வந்து 54 போர்ட்ஸ் இருக்குது. அனலாகில் 16 போர்ட்ஸ் இருக்குது. இந்த டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸில் 14 பின் வந்து PWM பின். PWMனா பல்ஸ் வித் மாடுலேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த 54 டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸில் 14 பின்ஸ் வந்து PWM பின்ஸாக இருக்கும். ஸோ
ஸோ இந்த பிடபிள்யூஎம்னா பல்ஸ் வித் மாடுலேஷன், இதே மாதிரி பல்ஸ் ஃபேஸ் மாடுலேஷன் ஆல்சோ இருக்குது, பல்ஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஆல்சோ இருக்குது. ஏன் இங்கே பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பின்ஸ் வந்து 0 to 5 voltsல எந்த வோல்டேஜ் வேணாலும் கிரியேட் பண்ணுறதுக்கான இந்த பிடபிள்யூஎம் பின்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மொத்தம் ஒரு 8 ஸ்விட்சஸ் இருக்கும். இந்த ஸ்விட்சஸ் தான் இந்த ஆர்டினோ யூஸ் பண்ணுறதா இல்லை ESP யூஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும். ஸோ இந்த மோட் பட்டன் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா எந்த மோடில் இருக்குது இல்லை எந்த மோடில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அது எந்த மோடில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சாஃப்ட்வேரில் காமிச்சிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் லைட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு போர்டை முதல்ல பவர் பண்ணதுக்கப்புறம் பவர் லைட் எரியும். அப்புறம் TXRX, அதாவது இது என்ன டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கே லைட் இண்டிகேஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இன்கேஸ் இந்த போர்டு ஒர்க் ஆச்சா இல்லை ஃபால்ட்டாக இருக்கா இல்லை ஃபெயிலியராக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த லைட்ஸை நம்ம இண்டிகேட் பண்ணி கொடுத்துரும். இதில் 5 volt 3 volt அப்புறமாட்டி VCC பின்ஸ் VNC பின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சிம்பிளாக சொல்லப்போனால் ப்ளஸ் மைனஸ் கொடுக்குற கனெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டில் கொடுத்துருக்கபடி பார்த்தா இந்த ஏன் கொடுத்துருக்கப்புறமே அனலாக் சிக்னல்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய அந்த போர்ட்ஸ். இந்த போர்டை நீங்கள் வாங்குறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இந்த ஆர்டினோ போர்டை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் உங்கள் பாலா சரவணன். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.